ஹாய், நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கோம்? உன்னை நீ ஏமாற்றாதே அப்படின்ட்டு. நம்மளே எப்படிங்க ஏமாத்த முடியும்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு குட்டி கதை சொல்றேன். யானை காலில் சங்கிலி கட்டி வச்சிருக்காங்கல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. யானையோட பலத்தை விடவா சங்கிலியோட பலம் பெருசு? யானை நினைச்சா அந்த சங்கிலியை அறுத்துட்டு கூட அதால போக முடியும். ஏன்னா அவ்வளோ சக்தி பலம் வாய்ந்தது தான் யானை. ஆனா யானை காலில் சங்கிலி மாட்டிட்டாங்கன்ற காரணத்துக்காக எங்கேயும் போகாம ஒரே இடத்துல நிக்குதுங்களா? ஆக்சுவலா அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? சின்ன வயசுல யானை துருன்னு ஓடுமா, அந்த யானையை தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்காக பாகன் என்ன பண்ணுவாரு, யானையோட காலில் சங்கிலியா மாட்டுவாரு. அப்போ யானையோட வெயிட் கம்மியா இருக்கும், சங்கிலியோட வெயிட் அதிகமா இருக்கும். அப்போ அந்த யானை என்ன பண்ணும், யானைக்குட்டி அதை உடைக்க ட்ரை பண்ணும், ஆனா அதால முடியாது. அப்போ கால் வலி வந்துடும். யானை என்ன பண்ணும், பயந்துக்கிட்டு ஓஹோ நம்ம ஓடக்கூடாதுன்னு நம்ம காலில் இதை கட்டி வச்சுட்டாங்க, இது ரொம்ப பலமான ஒரு சங்கிலி, இதை நம்ம உடைச்சா நம்ம கால் தான் வலிக்கும், அதனால இதை கட்டினா நம்ம இங்கே இருக்கணும்னு தான் அர்த்தம், நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கும். சரிங்களா? அது குட்டியா இருக்கும் பொழுது. ஆனா யானையோட மனசுல அது ஆழமா பதிச்சு போயிடுச்சு. யானை வளர 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 அது அந்த சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணவே பண்ணாதுங்களாம். ஏன்னா அது மனசுலதான் பதிஞ்சு போயிடுச்சுல, நம்மளை விட அந்த சங்கிலி ரொம்ப பலமானது, அதை உடைக்க ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணா கால் வலிக்கும். இந்த பதிவு யானையோட மனசுல பதிஞ்சதால யானை அதை உடைக்கவே ட்ரை பண்ணாதுங்களாம். கடைசி வரைக்கும் சங்கிலி கட்டினா நம்ம நிக்கணும் அப்படின்னு அது மனசுல புரிஞ்சு வச்சுக்கிச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே தாங்க நம்மளோட நிலைமையும். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த மறுபடியும் நம்ம செய்ய மாட்டோம், பயப்படுவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட தோத்து போனதுக்கான அந்த அனுபவங்கள் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டுங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தடவை தோத்து போயிட்டோம்ல, தோத்து போனப்போ நமக்கு சரியான அனுபவங்கள் இருந்திருக்காது, சரியான திறமைகள் இருந்திருக்காது, குறைவான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இந்த எல்லா காரணங்களும் நம்ம தோத்து போறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இதெல்லாம், இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம திரட்டி மறுபடியும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா அது நம்மளோட மனசுல ஆழமா பதிச்சு போயிடுது. ஆனா அப்படி கிடையாது. அந்த தோல்வியை தாண்டி எதுக்கு தோத்து போகணும், அங்க என்ன பண்ணணும், என்ன நடந்தது, என்ன தப்பு பண்ணணும், அங்க அது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு ஜெயிக்க முடியும். யானை எப்படி சின்ன வயசுல ஒரு அனுபவம் கிடைச்சி அதுல இருந்து அந்த சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணலையோ, அதே மாதிரி நாமளும் நம்மளோட தடைகளை உடைக்கவே மாட்டேங்கிறோம். தோல்வியை பார்த்து பயப்படுறோம், தடைகளை பார்த்து பயப்படுறோம். ஏற்கனவே இப்படிதான் நடந்துச்சு, அப்போ மறுபடியும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்மள என்ன பண்ணிக்கிறோம், பதிவுகளை உருவாக்கிக்கிறோம். அதாவது மனதோட மூளையில என்ன பண்ணிக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஏற்கனவே நீ தோத்து போனல, அவங்க ஞாபகம் இருக்குல்ல, நீ மறுபடியும் அதை செய்ய போறியா அப்படின்னு நம்ம மூளை என்ன பண்ணோம், கேட்கும். எப்படி யானைக்கு உடைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணோம், ஏற்கனவே நீ தோத்து போயிட்ட, மறுபடியும் செய்யாத அப்படின்னு சொல்லும். அதுதான் தப்பு. நான் சொன்ன மாதிரி அனுபவங்கள் நமக்கு வந்ததுக்கு அப்புறமா, திறமை நமக்கு வந்ததுக்கு அப்புறமா, சூழ்நிலைகள் மாறினதுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தோல்விதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தோத்துக்காம எப்படி ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும்? எடுத்த உடனே ஒரு தடவை சொன்ன உடனே எந்த குழந்தையும் சொல்லாது இல்லை. அதுக்கு முதல்ல குரல் வளம் நல்லா வரணும், நாக்கு நல்லா என்ன பண்ணணும், மடிக்க தெரியணும், வார்த்தைகள் பேச வரணும். அதுக்கப்புறமா தான் அது அம்மா சொல்ல ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு பேர் தான் திறமை அப்படிங்கிறது. அந்த திறமை ஒன்றுத்துக்குமே வேணும்ல, அந்த திறமை நமக்கு வரணும்ல. நம்ம நினைச்சுக்கலாம், அப்ப நான் தோத்து போயிட்டேன்னா எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க கேட்கலாம். நான் அப்படி சொல்லலை. இன்ட்ரெஸ்ட் வேற, திறமை வேற. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம எடுத்த உடனே செய்ய முடியாது, அதில் திறமையை வளர்த்துக்கிட்டா தானே செய்ய முடியும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒரு தடவை தோத்து போனதுக்கெல்லாம் யாரும் பயப்பட தேவையில்ல. திறமையை வளர்த்துக்கோங்க, அனுபவங்களை வளர்த்துக்கோங்க, வாய்ப்புகளை உருவாக்குங்க, சூழ்நிலையை மாற்றுங்க, மறுபடியும் செய்ய பாருங்க. இதுதான் விஷயம். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்களா? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கறதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் ரொம்ப 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 முக்கியம். யானைக்கு அந்த அறியாமையை போக்குன மாதிரி உங்களோட கருத்துக்கள் எனக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும்.
சரிங்களா? நானுமே வந்து இன்னும் நிறைய வீடியோவை ஃப்ரீயாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.